சேலத்தில் விஜய் பங்கேற்ற தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளினுடைய கூட்டம் நடைபெற்று அங்கு ஒரு இளைஞர் உயிரிழந்த இடம் அப்படிங்கிறது இந்த இடம் தான். இந்த கூட்டம் அப்படிங்கிறது சேலத்திலிருந்து சென்னை செல்லக்கூடிய புறவழி சாலையில் சீலநாய்க்கன்பட்டி அப்படிங்கிற இடத்துல தான் சுமார் ஒரு 10 ஏக்கர் பரப்பளவில் இந்த கூட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு. இந்த இடத்துல தான் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காகத்தான் வெறும் ஒரு 5000 பேருக்கு மட்டுமே இங்கே அனுமதி அப்படிங்கிறது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் வந்து வாங்கியிருந்தாங்க. இங்கே வரக்கூடியவர்களுக்கு அடையாள அட்டையுடன் கியூஆர் கோடும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இறுதி நேரத்தில் அவங்களுக்கு வந்து அடையாள அட்டைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. அந்த அடையாள அட்டையுடன் வரக்கூடியவர்கள் எல்லாமே இந்த கடுமையான ஒரு சோதனைக்கு பிறகாகத்தான் இதற்குள்ளாக அனுமதிக்கப்பட்டாங்க. இதுவாறு அனுமதிக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் இங்கே வந்து இருக்கக்கூடிய வகையில் காவல்துறையினுடைய அறிவுறுத்தலின்படி இது மாதிரி ஒரு 18 பாக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே தான் ஒரு 250லிருந்து 300 பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய வகையில் இந்த நிர்வாகிகள் சந்திப்புக்கு அந்த ஏற்பாடு அப்படிங்கிறது செய்யப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் காலையில் இன்னைக்கு 10 மணியிலிருந்தே ஒரு கடுமையான வெயில் அப்படிங்கிறது இந்த சேலம் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது. ஒரு 3 மணி நேரம் இந்த கூண்டுக்குள்ளே தான், அதாவது இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த அமைப்புக்குள்ளே தான் அந்த நிர்வாகிகள் வந்து காத்திருந்தாங்க. மேற்கூரை எதுவுமே அமைக்கப்படலை, எதுவும் கிடையாது. இங்கே அமர்வதற்கு எந்த நாற்காலிகளும் போடப்படவில்லை. ஒருபுறம் ஒரு கடுமையான வெயில் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அடித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நண்பகல் வரைக்கும் ஒரு 3 மணி வரைக்கும் அந்த உச்சி வெயில் நேரத்தில் இவங்க காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல், நின்று கொண்டே அதுவும் 3 மணி நேரம் காத்திருந்த சூழலில் தான் அடுத்தடுத்து ஒரு 4-5 பெண்கள் கூட மயக்கமடைந்தாங்க. இவர்களுக்கு ஏற்கனவே இங்கே மருத்துவ முகாம்களும் கூட காவல்துறை அறிவுறுத்தியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் 2 புறமுமே இந்த மைதானத்தினுடைய 2 புறமுமே இந்த மருத்துவ முகாம்களில் வந்து அவங்களுக்கு அந்த முதலுதவி சிகிச்சை அப்படிங்கிறது அளிக்கப்பட்டது. இந்த சூழலில் தான், அதாவது இந்த குறிப்பாக அந்த பாக்ஸினுடைய இறுதி பகுதியில் இந்த பகுதியில் தான் அந்த உயிரிழந்த சூரஜ் அப்படிங்கிற நபர் வந்து இங்கே இருந்திருக்காரு. அவர் கூட நண்பர்களோட இங்கே வந்திருக்காரு. மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு தொழிலாளி. அவர் சேலத்தில் ஒரு 20 வருஷமாக அந்த சேலத்தில் தங்கியிருக்கக்கூடிய சூரஜ். அவருக்கு ஒரு 2 குழந்தைகள் இருக்காங்க. வெள்ளிப்பட்றையில் வேலை செஞ்சுருக்கக்கூடிய அந்த சூரஜ் தான் நண்பர்களோட அவங்ககிட்ட இருந்து இந்த பாஸ் அடையாள அட்டை அனுமதி அட்டை கிடச்சிருக்கு. அதை பயன்படுத்தி தான் இங்கே வந்திருக்காங்க. நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் இங்கே அனுமதி அப்படின்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட நிர்வாகிகள் இல்லாதவங்களும் நிறைய பேர் இதில் வந்திருந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கும் கூட உள்ளே அனுமதி அப்படிங்கிறது வழங்கப்பட்டது. கூடுதலான இந்த பாஸ் அச்சிடப்பட்டதா அல்லது அது முறைகேடாக கொண்டு வரப்பட்டதா அப்படிங்கிறது தெரியல. அதுபோன்று நண்பர்களோடு வந்திருந்த சூரஜ் தான் இந்த பகுதியில் தான் இங்கே நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த கடுமையான வெயிலின் காரணமாக மயக்கமடைஞ்சிருக்காரு. மயக்கமடைஞ்சவர்களுக்கு அவரை சூரஜ் உடனடியாக இங்கிருந்து எடுத்துகிட்டு போய் தான் அங்கே இருக்கக்கூடிய இந்த மருத்துவ முகாமில் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அப்படிங்கிறது அளிக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஆம்புலன்ஸ் மூலமாக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு போய் தான் வந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். அவர் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால தான் அவர் உயிரிழந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மருத்துவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக ஒரு 3 மணி நேரத்திற்கு மேலாக கால் கடுக்க கடுமையான ஒரு வெயிலில் அந்த உச்சி வெயில் தாங்க முடியாமல் இந்த பகுதியில் நின்றிருந்தவர் தான் மயக்கமடைஞ்சு இதுபோன்று அவர் வந்து உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த பகுதியில் ஏற்பட்டு இருக்கு. ஒரு 5000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த உள்ளே இருந்தாலும் கூட இந்த வெளியிலும் கூட அதே போல தான் ஏராளமானோர் உள்ள வந்தாங்க. இறுதி நேரத்தில் காவல்துறையினுடைய அந்த கட்டுப்பாட்டையும் மீறி கூட இளைஞர்கள் விஜய் பார்க்கறதுக்காக இந்த கூட்ட மைதானத்திற்குள்ளே வந்திருந்ததை நம்மால் பார்க்க முடிஞ்சது. எந்த இடத்துலையுமே உட்கார்றதுக்கு எந்த நாற்காலியும் கிடையாது, போடப்படலை. அதே போல் மேற்கூரையும் இல்லாத ஒரு சூழல் இந்த கடுமையான வெயிலின் தாக்கத்தால் இது மாதிரியான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கின்றது. இந்த கூட்டம் முடிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய இந்த பகுதியை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். முழுமையாக அது குப்பையும் கூலமாக முழுமையாக காட்சி அளிக்கின்றது. தற்பொழுது உயிரிழந்திருக்கக்கூடிய சூரஜ் மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்றாலும் கூட அவருக்கு வந்து திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கின்றனர். அவர்கள் சேலத்தில் தான் 20 வருஷமாக இருக்காங்க. இந்த 20 வருஷமாக அவருங்க இந்த வெள்ளி பட்டறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜயை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவலில் நண்பர்களுடைய உதவியால் கிடைத்த அடையாள அட்டையை வாங்கி கொண்டு வந்து இந்த கூட்டத்திற்காக வந்திருக்கிறார். அப்பொழுது தான் அவர் வந்து இங்கே வந்து உயிருக்கு பரிதாபமாக இந்த உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கிறது. இதற்கு ஒரு புறம் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகளில் கூட ஒரு சுணக்கம் இருக்குது அப்படின்னு கூட நம்ம நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா ஒரு 3 மணி நேரத்திற்கு மேலாக ஒரு கடுமையான வெயில் காத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மேற்கூரை இல்லை, அமர்ந்திருப்பதற்கான ஒரு போதுமான அளவுக்கு எந்த நாற்காலியுமே இருக்கைகள் செய்யப்படலை அப்படிங்கிறதும் கூட இந்த இடத்துல நம்ம குறிப்பிட வேண்டியிருக்கு. சன் செய்திகளுக்காக ரமேஷுடன் சேலத்திலிருந்து குணசேகரன்.